எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தீஷ். இந்த வீடியோவில் கூலி படத்தோட ஆடியோ ட்ராக்ஸ் அவுட் ஆகிடுச்சு. மொத்தம் 8 பாட்டு லைனாக ஒன்றா கேட்க போகிறோம். அண்ட் இட்ஸ் கூலி ஆடியோ ட்ரெய்லர் டே. இன்றைக்கி 7 மணிக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி இந்த ஆடியோலாம் முடிச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். ஓகே, அப்புறம் நேற்று கூலி போஸ்டர் ஒட்டி A75 சொன்னதெல்லாம் அதெல்லாம் ஐயோ ரீச் ஹைப் அங்கே போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போது வாங்க கேட்டுருவோம் ஒவ்வொரு பாட்டாக. கேட்காத பாட்டு நீங்கள் கேட்ட பாட்டெலாம் வளர்றேன். கேட்ட பாட்டெலாம் விட்டுட்டு என்னென்ன பாட்டு இருக்குன்னா, உயிர் நடு நண்பனின்னு ஒரு பாட்டு, ஐ ஆம் த டான்சர், ஐ ஆம் த டேஞ்சர், ஓகே, கொக்கி அண்ட் மோப்ஸ்டா. இது 4 தான் வந்து கேட்காத பாட்டு. மற்றபடி கூலி டிஸ்கோ, சிட்டுக்கு, மோனிகா, பவர் ஹவுஸ்லாம் கேட்டாச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாட்டாக உயிர் நாடி நண்பனே அப்படிங்கிற ஒரு ட்ராக் ஃபஸ்ட் கேட்கலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சம்மந்தப்பட்ட ஒரு எமோஷனல் ட்ராக்காக இருக்குமோங்கிற மாதிரி தெரியுது. இன்ட்ரெஸ்டிங் ஆங்கிள். சாய் ஸ்மிரிட், ஆந்தானி இவங்கெல்லாம் பாடிக்காங்கன்னு போட்டிருக்கு. ஸோ வாங்க போயிடலாம். ஃபஸ்ட்டு கேட்க போகிற பாட்டு ஒரு எமோஷ்னல் ஃப்ரெண்ட்ஷிப் மெலடிங்கிற மாதிரி எனக்கு தோணுது மைண்டில். ஸோ வாங்க பார்த்துறோம் உயிர் நாடி நண்பனே. ஸோ லெட்ஸ் கோ. எமோஷ்னல் மெலோடி தான் போல. ஸ்ட்ரிங்ஸ் இறக்குனாலே எமோட் ஆயிடும். கலங்காதே கண்ணே என்பாயே என் உயிரின் நாதி, இன்றேனோ மௌனம் கொண்டாயே என் பெயரின் பாதி, இனி உன்னை பார்க்க முடியாதா, உன் மார்பில் சாய முடியாதா, என் மீசை அன்னையே நீ பிரியாதே, மீசை அன்னையே என் ஆயுள் காதலே நீ பிரியாதே, உயிர் நாடி நண்பனே நீ பிரியாதே, உயிர் நாடி நண்பனே நீ பிரியாதே. இவ்வளோ எமோஷ்னல் மெலடி ட்ராக். மை கெஸ் வாஸ் கரெக்ட். பட் இது ரெண்டுமே எந்த ஃப்ரெண்ட்ஸை பற்றி? அனியோட ஹம்மிங், அனி வாய்ஸோட ஹம்மிங். எல்லா உயிரும் பிரியுமே இதயம் ஏற்றுக்கொண்டது, ஆனால் இதயம் உன்னையே கேட்டு காயமாகுது, மீண்டும் உன் குரலோ என் பெயர் ஆசை தீராதோ, ஓர் நாளோ நொடியோ என்னிடம் என்னை அணையாதோ, என் மீசை அன்னையே அழகா இருக்கு. என் ஆயுள் காதலே அவ்வளோ சோல்ஃபுல்லான வாய்ஸ். உயிர் நாடி நண்பனே நீ பிரியாதே, ரெண்டிஷன். உயிர் நாடி நண்பனே நீ பிரியாதே. அனி வாய்ஸோடைய ஹம்மிங் சூப்பர் எமோஷனல் எலிவேஷன். பாட்டு முடிஞ்சு. ஐ வாண்ட் டு சி ஹூ இஸ் த லிரிசிஸ்ட். விஷ்ணுவோடவன் நினைக்கிறேன். நான் அவர் தான் லிரிசிஸ்ட் தெரியும், அவர் எழுதி பண்ணிக்கிறேன்.
ஸோ லிரிக்ஸ் ஆக்சுவலாக இந்த படத்துக்குள்ளே ஒரு ஏரிட்டட் படத்துக்குள்ளே இப்படி ஒரு எமோஷ்னல் சாங்கா, இப்படி ஒரு ஃப்ரெண்ட் சாங் வைக்கிற அளவுக்கு ஒரு டீப்பான எமோஷனல் கனெக்ட் உள்ளே இருக்கா இருக்குன்னா அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு நைஸ் ஆங்கிள் வாஸ் கிரியேட்டிங். நல்லா இருக்கு. லைன்ஸ் வந்து அவ்வளோ ஆழமாக இருக்குது, எவ்வளோ சோல்ஃபுல்லாக மெலடிக்காக கொண்டு போயிருக்காங்க, கேட்க அவ்வளோ இதமாக இருக்குது. அண்ட் எஸ் சாய் ஸ்மித்தியோடைய வாய்ஸ் வாஸ் தட் மச் சோல்ஃபுல், அவ்வளோ இதமாக இருக்குது. அண்ட் பேக்ரவுண்டில் இன்டர்லூட்லலாம் அணியோட அந்த ஹம்மிங் லைட்டாக, அது நல்லா ரொம்ப லைட்டாக தான் வருது அந்த ஹம்மிங், ஆனால் அந்த ஹம்மிங் ரொம்ப அழகாக, இட் வாஸ் ஸோ நைஸ் டு ஹியர். அந்த மாதிரி இருக்குது. இந்த லைன் மீசை அன்னையே, அந்த லைன்லாம் அந்த வார்த்தையெல்லாம் சே அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக எழுதப்பட்டிருக்கு. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சாங் இந்த படத்துக்குள்ளே, ஒரு ரத்தம் தெறிக்க தெறிக்கிற படத்துக்குள்ளே இப்படி ஒரு பாட்டு அப்படிங்கும் போது அழகான பாட்டு, ரொம்ப இதமான பாட்டு, அபவுட் ஃப்ரெண்ட்ஷிப், அபவுட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்ன ஹைப்பே, அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் யார், சூப்பர் ஸ்டார் கண்டிப்பாக இருப்பாருங்கிற மாதிரி பேசியிருக்கு. சூப்பர் ஸ்டார் யாரும் அந்த போஸ்டர் காட்டுறாங்கல்ல, இந்த போஸ்டர் இருக்குல்ல, இந்த போஸ்டரில் யார் ஃப்ரெண்ட்ஸு, யாருக்கு இந்த பாட்டு வருதுங்கிறது தான் எனக்கு இப்போ ஹைப் எகிருது. ஸோ தட்ஸ் ஆர் மை ஒப்பீனியன் அபவுட் திஸ் சாங். ஸோ அடுத்த பாட்டும் சந்திக்கிறேன், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.